இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸ்ல கிளாஸ் 10 அவர் என்விரான்மெண்ட் சாப்டர்ல இருந்து ஒரு முக்கியமான 3 மார்க் கொஸ்டினை கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அதுதான் இது. ஒய் இஸ் ஓசோன் லேயர் டிப்ளீஷன் அ காஸ் ஃபார் கன்சர்ன்? இந்த ஓசோன் லேயர் டிப்ளீட் ஆகிறது வந்துட்டு ஒரு சீரியஸான இஷ்யூ, அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் பீங் டேக்கன் டு ரெடியூஸ் திஸ் டேமேஜ்? இந்த ஓசோன் லேயர் டேமேஜ் ஆகிறத குறைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஒரு சூப்பர் சிம்பிளிஃபைட் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிகாஸ் நம்மளுடைய Xylem சிபிஎஸ்சி கிளாஸ் 10 தமிழ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சிபிஎஸ்சி கிளாஸ் 10 பசங்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த சேனலில் ரெகுலராக கான்டென்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோடைய லைக் பட்டனையும் ஸ்மாஷ் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஃபாலோவர்ஸ் அண்ட் ஆல் தி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். முக்கியமாக இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம செஷன்ஸோடைய நோட்ஸ் பிடிஎஃப், ரெகுலராக நடக்கக்கூடிய செஷனுடைய லிங்க் எல்லாம் அதில் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஓசோன் லேயர்னா என்ன கவனிங்க. ரொம்ப சிம்பிள். ஓசோன் லேயர் அப்படிங்கிறது பாருங்க, ஒரு லேயர் ஆஃப் ஓசோன் கேஸ் நம்ம அப்பர் அட்மாஸ்பியர்ல ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் ஓசோன் லேயர். சரியா? இதோடைய வேலை என்ன? இது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். எர்த்தில் லிவிங் ஆர்கனிசம் இருக்கணும் அப்படின்னா ஓசோன் லேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி என்ன இது பண்ணுது அப்படின்னா, இது இட் அப்சார்ப்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஹார்ம்ஃபுல் யூவி ரேடியேஷன். ஸோ உங்களுக்கு சன்லேருந்து வரக்கூடிய ஹார்ம்ஃபுல்லான யூவி ரேடியேஷனை இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய ஓசோன் லேயர் அதை அப்சார்ப் பண்ணிடுது. ஸோ அந்த யூவி ரேடியேஷனை அப்சார்ப் பண்ணுறதுனால யூவி ரேடியேஷன் டைரெக்டாக எர்த்தில் இருக்க பிளான்ட்லையோ அனிமல்லையோ பட போகிறது கிடையாது. சரியா? ஸோ அதனால இது எர்த்தை ரீச் பண்ணாது. புரிஞ்சுதா? ஸோ பாருங்க, அப்படி யூவி ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ் எர்த்தை ரீச் பண்ணி பிளான்ட்லையோ இல்லை அனிமல்லையோ பட்டுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? இட் வில் காஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்கின் கேன்சர் வரலாம். செகண்ட் விஷயம், ஐ டிசீஸ் இருக்குல்ல, கேட்ராக்ட், அது வர வாய்ப்பு இருக்குது. தேர்ட் விஷயம், நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஈவன் பிளான்ட்டை கூட அட்டாக் பண்ணி, அதாவது பிளான்ட்ல யூவி ரேஸ் பட்டுச்சுன்னா அது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதை போட்டோசிந்தசிஸ் செய்ய விடாம இது தடுத்துரும். சரியா? அதாவது அதிகமாக யூவி பட்டுச்சுன்னா போட்டோசிந்தசிஸ் செய்ய விடாம தடுத்துரும். பிகாஸ் சன்லைட் இருந்தால் தான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அது வேற விஷயம். இப்படி யூவி டைரக்டா அதிகமாக படும்போது இந்த பிரச்சனை வரும். சரியா? ஸோ இந்த பர்டிகுலர் யூவி நம்ம எர்த்தில் படக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஓசோன் லேயர் வந்துட்டு பாதுகாக்கப்படணும். ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த யூவிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வி நீட் ஓசோன் லேயர். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம், ஸோ லிமிட்டிங் த யூஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் விச் லெட் டு ஓசோன் டிப்ளீஷன் சச் as CFC, குளோரோ ஃப்ளோரோ கார்பன் சொல்லுவாங்க, CFC. ஸோ இந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் தான் ஓசோனை அழிக்குது, டிப்ளீட் பண்ணுது. அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதோடைய யூசேஜை குறைச்சிக்கணும். சரியா? ரெண்டாவது விஷயம் பாருங்க, மோஸ்ட்லி CFCs எதில் இருக்கும் அப்படின்னா இந்த ஏரோசெல் ஸ்ப்ரேஸ் இருக்குல்ல, நம்ம என்னென்ன வகையான ஸ்ப்ரேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், டியோட்ரண்ட்டு, ரைட், அதுக்கப்புறம் இந்த காக்ரோச்சை கொள்கிற அந்த ஸ்ப்ரே, இந்த மாதிரி இது, அப்புறம் ஃப்ரிட்ஜு, ஏசி, அதுலேருந்து கூட இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆக முடியும். அதான் அடுத்து சொல்கிறாங்க, மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷனர் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் ஆர் ஆஸ்க்டு டு மினிமைஸ். இந்த ஏசி ஃப்ரிட்ஜ் செய்கிற மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆஸ் டு மினிமைஸ் த யூஸ் ஆஃப் CFC இந்த அப்ளையன்சஸ். அந்த ஃப்ரிட்ஜ் ஏசியில் CFC யூசேஜை குறைங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட்டு கேட்டுக்கிறாங்க. ரைட்? ஒரு சில என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, அதாவது என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. CFCக்கு பதிலாக வேற ஒரு சில கெமிக்கலை நம்ம யூஸ் பண்ணலாம், விச் இஸ் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. இட் ஓன்ட் அட்டாக் ஆர் இட் ஓன்ட் அஃபெக்ட் த என்விரான்மெண்ட். கிளாரிட்டி இருக்குதா? ஸோ அப்போ இது ரெண்டு ஸ்டெப்ஸை நம்ம எடுக்கிறது மூலமாக யூவி ரேஸ் நம்ம எர்த்குள்ளே வராது. பிகாஸ் ஓசோன் லேயர் இஸ் protected, it is not damaged. ஸோ அது மூலமாக நம்மளும் ப்ரொடெக்ட் ஆகிறோம். சரியா? இது இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். சரியா? ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். ஹோப் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் உங்களுடைய ஃபீட்பேக்கை, சஜஷனை போடுங்க. அடுத்து என்ன கொஷின் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் கொண்டு வரேன். அண்ட் டோன்ட் forget to subscribe and like the video and இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் சேர்ந்துக்கோங்க. I'll see you in the next video. Until then, bye bye, tata, take care, keep learning, keep growing. See you.